பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று 2021 முதல் 2025 வரை 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆகியிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று. ஆனால் இந்த 6999 சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது. உங்கள் காதில் விழவில்லையா? ஆக இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும். சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபிகளை மத்தியில் யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் 3இல் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்கிற நிரந்தர டிஜிபியை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது.